जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சமூக தனிவாழ்க்கை நெறிகள், தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம், உபவாசம், எல்லா வகுப்பாரும் ஏற்றம் பெற்றது. ராஜபோகம் என்றே சொல்வது வழக்கம். ராஜாக்கள் மது மாம்சாதிகள் உள்பட ஓரளவுக்கு சாப்பிடுவதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். ஆனால் அவர்களும் ஏகாதசி உபவாசத்தை நியமத்தோடு அனுஷ்டித்திருக்கிறார்கள். ஏகாதசி என்றவுடனே நாம் நினைக்கிற அம்பரீஷன், ருக்மாங்கதன் 2 பேருமே க்ஷத்ரிய ராஜாக்கள்தான். கார்த்தாலே எழுந்தவுடன் குளிர்ந்த வேளையில் குளிர்ந்த மனசோடு நினைத்து நமஸ்காரம் பண்ண வேண்டிய பரம பாகவதர்களை பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டு. பிரஹலாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்ம தால்பியான் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியான் இமான் பரமபாகவதான் ஸ்மராமி. இதிலே அம்பரீஷனும் ருக்மாங்கதனும் இடம் பெற்றதற்கு காரணமே அவர்களுடைய ஏகாதசி அனுஷ்டானம்தான். ருக்மாங்கதன் தன் ராஜ்யத்தில் அத்தனை பேரையும் ஏகாதசி விரதம் இருக்கும்படியாக பண்ணினான். அதனால் பிரஜைகள் எல்லோரும் பக்தி ஞானங்களில் முன்னேறியதோடு நல்ல ஆயுர் ஆரோக்கியங்களுடனும் இருந்தார்கள் என்று நாரத புராணத்தில் இருக்கிறது. ரொம்பவும் உச்சத்திலுள்ள ராஜாக்கள் மட்டுமில்லை, கைசிகன் என்று தீண்டாதார் வகுப்பைச் சேர்ந்த ஒரு பக்தர், இவரும் ஏகாதசி உபவாச நியமத்தால் உயர்வு பெற்றிருக்கிறார். கைசிக ஏகாதசி என்றே ஒரு ஏகாதசிக்கு வைஷ்ணவர்கள் பெயர் சொல்வார்கள். ஏகாதசிகளின் பெயர்கள்: ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அல்லவா? இதனால் 24 பட்சத்துக்கு மேல் சில நாட்கள் வருஷத்தில் எஞ்சி நிற்கும். இது காரணமாக சில வருஷங்களில் 25 ஏகாதசிகள் வந்துவிடும். பாத்ம புராணத்தில் உத்தரகண்டத்தில் இந்த 25க்கும் தனித்தனி பெயர்கள் சொல்லி அதை அனுஷ்டிக்க வேண்டிய முறை, அதனால் பயனடைந்தவர்களின் கதை ஆகியவற்றை விவரமாக சொல்லியிருக்கிறது. தனுர்மாச, அதாவது மார்கழி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். அடுத்ததுதான் அந்த மாச சுக்லபக்ஷத்தில் வரும் பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசி, மோக்ஷ ஏகாதசி என்று இதற்கு பாத்ம புராணத்தில் பெயர் கொடுத்திருக்கிறது. அமிர்தம் கடைந்தெடுத்தது அன்றுதான். கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் என்று உபனிஷத்துக்களை கடைந்தெடுத்து ஞானாமிர்தமாக கொடுத்ததும் அன்றுதான் என்பதாலேயே அன்றைக்கு கீதா ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள். 3வது ஏகாதசி தை கிருஷ்ண பட்சத்தில் வரும் சபலா. 4வது அம்மாசத்தில் சுக்லபக்ஷத்தில் வருகிற புத்ரதா. 5வது மாசி கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஷக்திலா. 6வது அம்மாசம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஜயா. இப்படியே வரிசையாக பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி மாசங்களில் விஜயா, ஆமலகி, பாபமோசனிகா, காமதா, வரூதினி, மோகினி, அபரா, நிர்ஜலா என்று 8 ஏகாதசிகள் வருகின்றன. பீமன் வருஷத்தில் ஒரே ஒரு தரம் சுத்தோபவாசம் இருந்தது நிர்ஜலா என்ற இந்த ஆணி மாச சுக்லபக்ஷ ஏகாதசி என்றதான். இதோடு 14 ஏகாதசிகள் ஆகிவிட்டன. 15வதாக ஆடி கிருஷ்ணபக்ஷத்தில் யோகினி என்பது. அடுத்தது ஆடி சுக்லபக்ஷத்தில் மகாவிஷ்ணு சயனிக்க ஆரம்பிக்கிற சாதுர்மாசிய ஆரம்பத்தில் வருகிற ஏகாதசி. குறிப்பு: அதற்கு மறுநாளான துவாதசி அன்றே சாதுர்மாசிய விரத தொடக்கம். அதற்கு சயினி என்றே பெயர். அப்புறம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாசங்களில் வரும் சாமிகா புத்ரதா, அதாவது முன்னேயே தையில் ஒரு புத்ரதா வந்துவிட்டது. இங்கே மறுபடியும் அதே பெயர்தான் போட்டிருக்கிறது. அஜா, பத்மநாபா, இந்திரா, பாபாங்குசா என்ற 6 ஏகாதசிகளின் போதும், கார்த்திகையில் கிருஷ்ணபக்ஷத்திலே வரும் ரமா என்ற ஏகாதசியின் போதும் பகவான் நித்திரை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். 24வதாக வருகிற கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று அவர் விழித்து கொள்கிறார். அதனால் அதற்கு பிரபோதினி என்றே பெயர். மறுநாளோடு சாதுர்மாசியம் பூர்த்தி. அதிகப்படியாக வரும் 25வது ஏகாதசிக்கு கமலா என்று பெயர்.
இப்படி நம் மதத்தில் சிறப்பித்துச் சொல்லி இருக்கும் ஏகாதசியில் எல்லாரும் விரதானுஷ்டானம் பண்ண வேண்டும். சாப்பிடாமல் இருப்பது வெறும் அநாச்சகமாக இல்லாமல் பகவானோடு சேர்ந்து வாழும் உபவாசமாக ஆக வேண்டும். இதற்கு ஏகாதசியன்று நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகவான் நாமத்தை ஜபமாகவோ பஜனையாகவோ உச்சரிக்க வேண்டும். எவ்வளவு அதிக நாழிகை பகவத் தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். அன்றைக்கு சத்கதா சிரவணமோ பாராயணமோ இரண்டுமோ அவசியம் செய்ய வேண்டும். பகவான் அல்லது பாகவத்தோத்தமர்களின் புண்ணிய சரித்திராமிர்தம் அன்று காது வழியாக கொஞ்சமாவது உள்ளே இறங்க வேண்டும். இப்படி செய்து நல்லாரோக்கியத்திலிருந்து பக்தி ஞான வைராக்கியங்கள் வரையில் எல்லா நன்மைகளையும் அடைய வேண்டும். நிறைவு பெறுவோம். வைகுண்ட ஏகாதசி, மகா சிவராத்திரி, கோகுலாஷ்டமி, ராமநவமி முதலிய விசேஷ நாட்களில் கூட நாம் வாயை கட்டாமல் வயிற்றை கட்டாமல் இருந்தால் அது இந்த தேசத்தில் பிறந்த நமக்கு ரொம்ப குறைவாகும். வயிறு குறைந்தாலும் மனஸ் நிறையும்படி பண்ணிக்கொள்வதே நமக்கு நிறைவு. அப்படி பண்ணிக்கொள்வதற்கான சங்கல்ப பலத்தை பகவான் எல்லாருக்கும் அனுகிரகிக்க வேண்டும். வியாதிக்கு மருந்து மாதிரி பசிக்கு சாப்பாடு ரொம்பவும் அளவாகத்தான் போட வேண்டும். அதாவது பசியை தீர்த்து கொள்ளத்தான் ஆகாரமே தவிர ருசியை தீர்த்து கொள்ள அல்ல என்று ஆச்சாரியால் சொல்லியிருப்பதாக சொன்னேன். மற்ற வியாதிகளுக்கும் இந்த க்ஷூத் வியாதிக்கும் ஒரு வித்தியாசம். தலைவலிக்கு மருந்து போட்டால் அது போய்விடுகிறது, மறுபடி என்றைக்கோ ஒரு நாள் தான் வருகிறது. ஜுவரமும் இப்படித்தான். ஆனால் இந்த பசி வியாதி மட்டும் இப்போது மருந்து போட்டு ஸ்வஸ்தப்படுத்தி விட்டாலும் வேலை தப்பாமல் மறுபடி அட்டெண்டன்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்படி இயற்கையை ஏவி விட்டு ஈஸ்வரன் வேடிக்கை பார்க்கிறான், நமக்கு பரீட்சை வைக்கிறான். நாம் பாஸ் பண்ணினால்தான் பெருமை. அவனுடைய அருள் துணையை நம்பி நாம் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு உறுதியாயிருந்தால் அவன் கை கொடுத்து பாஸ் பண்ண வைத்து நல்லாரோக்கியம், நல்ல ஆத்மாபிவிருத்தி முதலான பிரைஸ்களையும் கொடுப்பான். நம்முடைய திருட சித்தம் முக்கியம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம். அவர்கள் விலக்கப்பட்ட பதார்த்தம் எதையோ உபச்சாரம் பண்ணி சாப்பிட சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் தாட்சிண்யத்தாலோ அவர்கள் தப்பாக நினைக்கப் போகிறார்களே என்றோ அதை சாப்பிட்டு விடக்கூடாது. பிரின்சிபலை விடக்கூடாது. பெங்காலில் விதவைகள் எத்தனை கடுமையாக ஏகாதசி விரதானுஷ்டானம் பண்ணுகிறார்கள் என்பதை பார்த்து அதை நாமும் கொஞ்சமாவது எமுலேட் பண்ண முயல வேண்டும். பெங்கால்காரர்கள் மத்ஸ்ய பிராமணர்கள்தான். ஆனால் விதவைகள் அந்த சாமானை தொடமாட்டார்கள். அதோடு ஏகாதசியை அவர்களே மற்ற எவரையும் விட தீவிர பற்றுடன் அனுஷ்டிக்கிறார்கள். வாயில் சொட்டு பச்சை தண்ணி கூட விடாமல் அன்று விரதம் இருக்கிறார்கள். அங்கே கோடையில் கோட்டை அடுப்பு மாதிரி ஊர் முழுக்க நெருப்பு காற்று அடிக்கிற போது கூட வாய் அப்படியே உலர்ந்து வறண்டு ஒட்டி கொண்டாலும் அந்த விதந்துக்கள் சொட்டு தீர்த்தம் கூட விட்டுக்கொள்வதில்லை என்று பிடிவாதமாய் இருப்பது வழக்கம். இதில் உஷ்ணம் தாங்காமல் அநேகம் பேர் செத்தே போனார்கள். இந்த மாதிரி விடக்கூடாது என்று பண்டிதர்களையெல்லாம் கூட்டி ஒரு சதஸ் நடத்தி சாஸ்திர பிரகாரமே கடுமையான உபவாச விதியை கொஞ்சம் இளக்கித்தர வழி இருக்கிறதா என்று பார்க்க முடிவு செய்தார்கள். மிஞ்சி போனால் ஏதாவது பானம் கீனம் பண்ணலாம் என்று சாஸ்திரத்திலேயே இருந்தால் கூட நாங்கள் அன்று வாயில் எதையும் விட்டுக்கொண்டு முழுங்க மாட்டோம், செத்தாலும் சாவோம் என்று அந்த விதவைகள் சொல்லிவிட்டார்களாம். இதன் மேல் அந்த பண்டிதர்கள் சாஸ்திரங்களை பார்த்து, சரி, ஏகாதசி என்று வாயில் தீர்த்தம் விட்டுக்கொள்ள வேண்டாம், காதில் விட்டு கொள்ளட்டும், அதனால் பிழைக்கிறவர் பிழைக்கட்டும் என்று தீர்மானம் செய்தார்களாம். அத்தனை கடுமையான அனுஷ்டானம் அங்கே இருந்திருக்கிறது. நாக்கை அடக்க முடியவில்லை என்று விடவே கூடாது. ஆப்பிளை சாப்பிட்டுத்தான் ஆடம் அடிமட்டத்துக்கு விழுந்து விட்டான் என்கிறார்கள். ஃபோர்பிடன் ஃப்ரூட் மாதிரி நம் சாஸ்திரப்படி ஃபோர்பிடன் ஃபுட் எதையுமே சாப்பிடக்கூடாது. மீறினால் அது நம்மை கீழேதான் இறக்கும். இம்மாதிரி ஒரு டெம்டேஷன் உண்டாகிற சமயங்களில் இப்போது இது உசந்த ருசி என்று சாப்பிட்டாலும் சாப்பிடுகிற இந்த 5-10 நிமிஷங்களுக்கு அப்புறம் ருசி நாக்கில் நிற்கிறதா என்ன? இது உசந்த பதார்த்தம் என்று சாப்பிட்டாலும் இது என்ன சாஸ்வதமாக வயிற்றிலே இருந்து கொண்டு மறுபடி பசிக்காமலே பண்ண போகிறதா என்ன என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நல்லறிவு உண்டாவதற்கு மறுபடியும் பகவானையே தான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம்.
जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर